ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு Anushree கேலரி. இன்றைக்கி நம்ம சுவையான சுரக்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம செய்கிறதுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு தக்காளியை வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து ஆஃப் வெங்காயமும் ஒரு தக்காளியும் எடுத்துக்கிட்டேன். தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் வந்து சுரக்காய் வந்து எடுத்து தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நீங்களும் வந்து கூட்டுக்கு வந்து எப்படி நம்ம கட் பண்ணிப்போமோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு பெரிய சுரக்காய் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் கொஞ்சம் ஊற வச்ச பச்சை பருப்பு, நான் ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியே ஊற வச்சுட்டேன் பச்சை பருப்பை. அதை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த சுரக்காய் கூட்டோடு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி, தண்ணி கலந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு எல்லாம் கலந்துட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு காரம் நம்ம எப்படி ஆட் பண்ணுறோன்னு நான் சொல்கிறேன். இதுக்கு பின்னாடி நான் ஆட் பண்ணுவேன், அதை நீங்கள் பாருங்கள். இப்போ நான் தேங்காய் கூட காரத்துக்காக பச்சை மிளகாய் இது ரெண்டுத்தையும் தண்ணி விட்டு மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அரைச்சி எடுத்துக்கிட்டு அந்த நைஸான மிக்சரை வந்து இந்த கூட்டு காயோட ஆட் பண்ணிக்கோங்க. அதுலேயே மிக்சிலையும் கொஞ்சம் தண்ணி விட்டும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பருப்பு இருக்கிறதால கண்டிப்பாக வந்து நிறைய தண்ணி தேவைப்படும். ஸோ தண்ணி வந்து நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சிங்கன்னா போதும். இந்த அளவு வச்சுட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து ஒரு 10 மினிட்ஸ் விட்டிங்கன்னா பருப்பும் நல்லா வெந்துடும், காயும் வெந்துடும். ஸோ அவ்வளோதான், கூட்டு வந்து ரெடி. மேலே வந்து நீங்கள் திறந்து பார்க்குறப்ப எண்ணெய் எல்லாம் மேலே வந்துருக்கும். ஸோ அந்த பதத்தில் இருந்துன்னா கூட்டு வந்து ரெடி. இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணுனாலும் இன்னும் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்கன்னா ரெடி ஆகிடும். ஸோ இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்றதை எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் Anushree கேலரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.